இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, அடுத்தபடியா நம்ம களத்துல நம்ம ரேவதி அம்மா தாங்க இறங்க போறாங்க. ஏன்னா இந்த ஜட்ஜ் அம்மா முன்னாடி வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம ரேவதி அம்மா தான் சொல்லி கண்டிப்பா இந்த ஒரு இயரிங்கில நம்ம கௌதம் சார குற்றவாளியில நிரபராதின்னு கொண்டு வரணும் அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா மலை மாரி நம்பின நம்ம கார்த்திகை இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல சரி இந்த நாகு வச்சு எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம இலக்கியம் ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நாகும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க. என்ன ஒரு காரணம்னா இந்த எஸ்எஸ்க்கு திரும்ப வந்துட்டு இந்த அஞ்சலி மூலிமா நம்ம கார்த்திகையும் இந்த எஸ்எஸ்க்கு இருந்துக்கிட்டு திரும்ப இந்த நாகுக்கு பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் பின்னாடி லேட்டாக வந்ததுனால எல்லாரும் திரும்ப அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம இலக்கியம் வந்துட்டு போதிய எவிடன்ஸை கொடுத்தா மட்டும்தாங்க நம்ம கௌதமை காப்பாற்ற முடியும். அதே சமயம் இப்போ நம்ம நாகு இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்திக்காமல் இவ்வளோ கேவலமான நிலைமையில் நம்ம கௌதமை வந்துட்டு இப்படி கோர்ட்டில் நிப்பாட்ட போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கௌதம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, உண்மையிலேயே வந்துட்டு எஸ்எஸ்கே தான் திட்டம் போட்டு கார்த்திக் வந்துட்டு கடத்தினது, நான் கடத்தலை அப்படின்னு படித்து சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஜட்ஜம்மா வந்துட்டு அதை நம்ப போகிறது கிடையாதுங்க. இல்லை உன் சைடு வந்துட்டு போலி எவிடன்ஸ் எதுவும் இல்லை, நீ குற்றவாளியாக தான் இப்போ இருக்க, நிரபராதினா அதுக்கான எவிடன்ஸை நீ கொடுத்துட்டு நீ போகலாம் அப்படின்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கௌதம் பக்கம் வாதாடக்கூட வேறு யாருமே இல்லைங்க. அடுத்தபடியாக களத்தில் நம்ம ரேவதி அம்மா எல்லா ஒன்றுமே சொல்லவும் நம்ம இலக்காதாங்க வாதாட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்களான்னு இந்த தக்ஷாசினிக்கு பயங்கர பயம், அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம மாற்றுவோமா அப்படின்னு. ஏன்னா அஞ்சலி வந்துட்டு எல்லா உண்மை தெரிஞ்சு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு பொய்யை சொல்லி அஞ்சலி வந்துட்டு திரும்ப அவங்க பக்கமே இழுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த பொய் வந்துட்டு அவ்வளோ நாளைக்கு நீடிக்காதுங்க. ஏன்னா இந்த உலகத்திலே வந்துட்டு நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் தான் கெட்டவங்க அப்படின்னு இந்த அஞ்சலியோட மரமண்டைக்கு இந்த தக்ஷாசினி எஸ்எஸ்கேவும் ப்ரூவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே முழுக்க போய் அப்படின்றது இப்போ நம்ம கௌதம் இந்த ஒரு எபிசோட்லேருந்து வெளியே வந்துடணும். அதே சமயம் இந்த ஒரு இயரிங்கிலேருந்து குற்றவாளியில் நிரபராதின்னு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.